ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மந்தோட சேவிங்ஸ், நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது எடுத்த உடனே 500 1000 நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம சேவ் பண்ணால் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட சேனலில் மணி சேவிங்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு சேவிங்ஸ், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஸ்கீம் போடலாம், அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நம்ம போடலான்ட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச். அதுக்கப்புறம் கோல்டு சேவிங், இது எல்லாமே. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆல்ரெடி கோல்டு சேவிங்க்கான நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி சேவிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம செலவு பண்ணும்போது அதில் இருக்க ஒரு பேலன்ஸ் அமௌண்ட், ஏதாவது ஒரு அமௌண்ட், ஒரு 5 ருப்பீஸோ ஒரு 2 ருப்பீஸோ ஈவன் 1 ருப்பி கூட நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்ச அமௌண்ட்டு தான் இதெல்லாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்குக்கு போகிறனால அங்கே எனக்கு ஒரு 20 ருப்பீஸ் 30 ருப்பீஸ் கிடைக்கும். ஸோ அதை நான் சேவ் பண்ணி தான் நான் இந்த அமௌண்ட் கொண்டு வந்திருக்கேன். பட் இதில் பார்க்குற அமௌண்ட் உங்களுக்கு கம்மி தான். ஏன்னா நான் நவம்பர் மந்த்து இது ஒரு 5க்கு மேலே தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவு இருக்கும். அதில் போக மிச்ச அமௌண்ட் ஏதாவது ஒரு கண்டிப்பாக சேவ் ஆகும், ஏதாவது ஒரு அமௌண்ட். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு தான் நான் சேவ் பண்ணேன். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 and 560 வந்துருந்துச்சு. ஸோ என்னால் நம்பவே முடியல. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா ஜஸ்ட்டு எவ்வளோ சேவ் பண்ணேன், 20, 10 அந்த மாதிரி 50 இந்த மாதிரி தான் சேவ் பண்ணியிருந்தேன். இதில் பார்க்குற அமௌண்ட் உங்களுக்கு கம்மி தான். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் செலவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பட் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டில் நம்ம என்ன காரணத்தை கூட நம்ம கை வைக்கவே கூடாது. அதுதான் நம்ம அந்த சேர்க்குற அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அது. ஸோ நம்ம சேர்க்குறோம், அதுக்கப்புறம் செலவு பண்ணுறோம், இப்படி இருந்தீங்கன்னா நமக்கு மணி சேவ் பண்ணுற ஐடியாவே இருக்காது. ஸோ ஒரு அவேர்னஸுமே இருக்காது. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இது இந்த அமௌண்ட்டையாவது நான் இதுக்கப்புறம் செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் உடனே உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 20, 10 இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும். அதுலேருந்து பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாத செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தேவையில்லாமல் அப்படின்ற ஒரு கிளியர் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிடலாம். பட் என்னால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா எழுதலாம். ஸோ இது இன்றைக்கி செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எது தேவையில்லாத செலவு அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் பார்க்க போகும்போது அந்த தேவையில்லாத செலவு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆன்லைன் பர்ச்சேசிங்கை அந்த ஆப் நம்ம வச்சுருந்தாலே நம்ம அதை பார்க்கும்போது ஏதாவது நம்மளுக்கு ஓகே, ஏதோ அது ரிலேட்டடாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம். பட் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை அந்த ஆன்லைனில் ஆப்பில் காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்க போகும்போது அது ரேட் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. சரி, ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நம்மளோட ஐடியா மாறாமல் நம்ம ஒரே ஃபோக்கஸில் போகணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்கம், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வழியில் தான் இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டு செலவுக்கே கரெக்டாக அமௌண்ட் போயிடும். அதில் நீங்கள் சேவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களால் அமௌண்ட் ஓரளவு சேவ் பண்ண முடியும். நான் இந்தளவு நான் அமௌண்ட் சேரும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட்டு விளையாட்டை ஸ்டார்ட் பண்ண தான். பட் கவுண்ட் பண்ண ஓகே, நம்ம 20 தான் சேர்க்குறோம். பட் அதுலேயே எனக்கு 500 கிட்டே வந்துருச்சு அப்படின்னா என்னால் நம்பவே முடியல. சரி, ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்தடுத்து அப்படின்னு தான் இந்த நவம்பர் மந்த்தில் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா 560 இருந்துச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ 300 அப்பப்போ அந்த காய்கறி வண்டிலாம் வெளியிலே வரும். அதில் நான் என்ன பண்ணிப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி வாங்கி வச்சுக்கோ. அதில் ஓரளவு நம்மளுக்கு லாபமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் நான் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி சேர்க்குறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 மந்த் சேலஞ்ச், அதுக்கப்புறம் 2 மந்த்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளாக ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுவே எனக்கு வந்து பெருசாக தான் தெரியுது. ஏன்னா வந்து 260ன்றது நாம் வந்து ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணுற அமௌண்ட்டு தான். பட் இது வந்து நம்மளோட இதில் டே பை டே இதை குறைச்சிட்டு நம்ம சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து இது பெருசாக தான் தெரியுது. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து என்னால் நிறைய அமௌண்ட்டு சேர்க்க முடியல. ஸோ அடுத்தடுத்த அட்டெம்ப்டில் நான் நிறைய அமௌண்ட் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் என்னை விட அதிக அமௌண்ட் உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கோல்டு ரிலேட்டடாக அப்புறம் மற்ற ஸ்கீம் ரிலேட்டடாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.